திருச்சி எர்த்மோஸ் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நண்பர்களுக்கு வணக்கம். அண்ணா இவன் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம திருச்சி மாவட்டத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும், அதாவது ஒரு பேசும் பொருள், பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா மாவட்டங்களும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நம்மள எடுத்த ஸ்டெப் தான் முதல்ல காரணம். சோ இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா நண்பர்களுமே சந்தோஷமா வாழ்த்துறாங்க. எத்தனையோ பேர் போன் பண்ணியானா நீங்க 8 மணி நேரம் ஓடுச்சுன்னா ஓரளவுக்கு உண்மையாலுமே நம்ம இந்த ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்தா நம்ம கவுன்சிலர் அண்ணன், திருப்பட்டூர் கவுன்சிலர் அண்ணன், அவரெல்லாம் உண்மையுமே அவ்வளவு வாழ்த்துனாரு. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு சிலர் ஒரு குரூப்பா என்கிட்டே ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டோம்னே, நாங்க இந்த வேலைக்கு ஓட்டுறோம்னே, எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு. ஏங்க இவங்க இந்த மாதிரி ஓட்டுறதுக்கா நம்ம சங்கத்துல இருந்து இவ்வளவு பெரிய நிதி செலவு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஜேசிபி ஓனரும் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 3 நாள் நிறுத்தினதுக்கு அந்த ஜேசிபியோட லாஸ், அந்த அமௌண்ட்டை கணக்கு பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கில் போகுதுன்னு. சோ இவ்வளவு செலவு பண்ணி இந்த நம்ம ஸ்ட்ரைக்கை கொண்டு வந்து கொடுத்தத ஒரு சிலர், அதை எப்படி சொல்றதுன்னா 100% கரெக்டா இருக்காங்க. இந்த 10 பேர் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உங்களையும் வாழ விட மாட்டான் அவனும் வாழ மாட்டான். போற இன்ஜினியர்கிட்ட அந்த 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 சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது, போய் கம்மியா ஓட்டிக்கிறது. அதே போல நம்ம இந்த பார்ட்டிஸ்ட போய் ஓட்டும் போது கம்மியா, ஏன்னா இத்தனை நாள் அவனை யாரும் கூப்பிடல. ஒரு வாரமா அப்படியே காஞ்சி போய் கருவாடு ஆகி உக்காண்டு இருந்தவன் ஊரு 2 மட்டா கூத்தாடி கொண்டாட்டாங்கிற மாதிரி. இத ஒரு குடும்பம்னு இருந்தாரு, 4 பேர் இருந்தா ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான்ல, அந்த மாதிரி அந்த பொறுக்கி பசங்க அப்படிங்குவாங்கல்ல, ரவுடிஸ் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு குரூப் பயன்படுத்திட்டு இருக்கு. இந்த குரூப் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ன நீனு கெடுத்துக்கல, உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம், இந்த எர்த்மோஸ் நண்பர்களையும் சேர்த்து கெடுக்கிற. உண்மையா பொய்யான? நேற்று நம்ம சங்கத்துல இருந்து ஒரு 2-3 நண்பர்கள் குரூப்போட போடுறாங்க, இந்த ரேட்டு கொட்டியிருக்கிறாங்கன்னா இந்த ரேட்டு கொட்டியிருக்கிறாங்க. சோ இத பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து வலிக்குது. இதுக்கு தடுக்கிறதுக்கும் இவங்க மேற்கொண்டு இந்த மாதிரி ஓட்டமே அவங்களுக்கே தெரியும்னா, நம்மளுடைய பாக்கெட் மணி தான் இழக்கிறோம். எல்லாரும் ஒண்ணுதான், நம்மளுடைய நம்மளுடைய பாக்கெட் மணியை இழக்கிறோங்கிறது தெரியாம அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு உங்க சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு சில விஷயங்கள். டெமோ சங்கத்தில் பயணிக்கக்கூடிய பயனாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இப்ப அண்ணன் சொன்னாப்ல, பேக்கர் லோடருக்கு இதுதான் வந்து ரேட்டு, எஸ்கவேட்டருக்கு இதுதான் ரேட்டு, டிப்பர்ஸுக்கு இதுதான் ரேட்டு, பாப்கெட்டுக்கு இதுதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம விலையை வந்து சரியான முறையில் வந்து நிர்ணயம் பண்ணிட்டோம். நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டத்துல இந்த நேரம் இது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல டெமோவா அப்படிங்கிற சங்கம் வந்து உருவாயிடுச்சு. என்னைக்குமே ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு கிடைக்கணும்னா எல்லா நேரத்திலயும் அதிர்ஷ்டம்ன்றது கிடைச்சிடாது. நமக்கு சரியான நேரமும் காலமும் வந்து கைகூடி வரணும். கூடி வரும்போதுதான் அந்த அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்து அனுபவிக்க முடியும். அப்படிதான் இன்னைக்கு டெமோவா சங்கம் அப்படின்றது ஒவ்வொரு எர்த்மோஸ் உரிமையாளரோட கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இன்னைக்கு கைக்கு நமக்கு சாப்பாடு வந்துருச்சு, அதை எடுத்து சாப்பிடணுமா எடுத்து கீழே வைக்கணுமான்றது முடிவு பண்றது யார் அப்படின்னாக்கா நாம தான். கரெக்டுங்களா? அப்போ இது எல்லாமே எதனுடைய கான்செப்ட்ல இயங்கிட்டு, ஏன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டெமோவா சங்கத்துல வந்து இவ்வளவு ரேட்டு வந்து அக்யூரேட்டா கரெக்டா எல்லாருடைய விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சு இன்னைக்கு வந்து விலையினுடைய நிர்ணயத்தை வந்து உங்க கையில ஒப்படைச்ச பிறகும் இது ஏன் உங்க கையை விட்டு நழுவி போகுது அப்படின்றது நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்மளோட சங்கத்தை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம வந்து நகர்த்த வேண்டியது இருக்கு. ஏன்னா நகர்த்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான், ஒரு செயல் இருந்தா மட்டும்தான் அந்த செயலினுடைய திறன் வந்து வெளிப்படும் போதுதான் அது இருந்து அனுபவிச்சு அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மனதினுடைய நிலை வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஸோ மனதினுடைய நிலை வந்து ஒருங்கிணைஞ்சு இல்லை. அந்த மனதினுடைய நிலை வந்து மேல கீழே இருக்கிறதுனாலதான் இந்த விலை நிர்ணயம் நம்ம நிர்ணயிச்சாலும் கை நழுவி போகுது அப்படின்றது நாம வந்து எதிர்பார்க்கிறோம். சரி, இரண்டாவது விஷயம், நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் இது நம்ம ஏமாத்துதா அப்படின்னா கண்டிப்பா ஏமாத்தும். பேசக்கூடிய பேச்சுகள் நம்ம ஏமாற்றும். சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள் எல்லாமே வந்து உங்களை ஏமாத்ததான் செய்யும். அப்ப இத்தனை ஏமாற்றத்தையும் நம்மளால ஃபேஸ் பண்ணி நம்மளால போக முடியுமா? சங்கம் நிர்ணயிச்ச ரேட்டை வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போக முடியுமான? முடியும். எப்ப முடியும்?
நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மனதினுடைய நிலை, அந்த மனதினுடைய நிலையில சக்தி இல்லாம இருக்கு. அந்த சக்தி இருந்துச்சுன்னா போதும், பவர் வந்து நிறைஞ்சிருச்சுன்னா போதும், ஒருங்கிணைஞ்சு போறதுல வந்து நிறைய தீவிரமான செயல்பாடுகள் எல்லாரும் வந்து பண்ணிடுவீங்க. அப்போ மனதினுடைய சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்முடைய டெமோவா சங்கம் வந்து அடுத்த கட்ட நிலையில வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போகும். மூன்றாவது விஷயம், அதிர்ஷ்டத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் வந்து ஒரு கோடை வந்து போட்டு விட்டுறீங்க. இன்னைக்கு டெமோவா சங்கம்ன்றது நம்ம கைக்கு வந்து சேர்க்கறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கோம். அப்படி கைக்கு வந்து சேர்த்த பிறகும் இல்ல என்னுடைய பார்ட்டியை இந்த ரேட்டுக்கு வச்சு ஓட்டினாதான் என்னால வந்து தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த அதிர்ஷ்டம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கோடை போடுறீங்க. இப்படியே நீங்க கோடை போட்டுக்கிட்டே வாங்க. கோடை போட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா இது ஒரு பெரிய மதில் சேர் மாதிரி எழுப்பி விடுறீங்க. அப்ப மதில் சேர் மாதிரி நீங்க எழுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மதில் சேவர்ல தாண்ட முடியாது. வெளியில ஒருத்தவங்க மதில் சேவரை தாண்டதுக்கு வழி கொடுத்தாலும் தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு சேர் வந்து எழுப்பிட்டு போயிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி மெல்ல மெல்லமா வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிமித்தமான கருவியாக நம்ம தலைவரனா இருந்தாலும் நாமளா இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கருவி தான். டெமோவா அப்படின்றது அந்த பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டு தான் வந்து என்னைக்குமே வந்து ராஜா. அதனால அந்த ராஜாங்கிற பிராண்டை பாருங்க, டெமோவாங்கிற சங்கத்தை பாருங்க. டெமோவா சங்கத்துல நமக்கு என்ன ரேட்டு கிடைச்சிருக்கோ அந்த ரேட்டை வந்து கரெக்டா ஸ்டாண்டர்டு பண்ணி எல்லாரும் வந்து கொண்டுட்டு போவோம். கூடிய சீக்கிரம் எல்லாரும் ஜெயிச்சு வெற்றியினுடைய பாதையில வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷன் தான். அருமையா சொன்னீங்க. நம்ம சங்க சார்பா நம்ம நண்பர்களுக்கு அறிவிச்சுக்கிறது சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து தேவைப்படுது. ஏன்னா சப்போர்ட்டர்ஸ் இல்லாம அடுத்த கட்ட நிலையை வந்து நம்மள வந்து கொண்டுட்டு போக முடியாது. இன்னைக்கு அண்ணன் சொன்னாலும் நாம சொன்னாலும் சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த டெமோவா சங்கத்தை அடுத்த கட்ட நிலைக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. அதனால கூடிய விரைவில் எல்லாரும் எல்லா இடத்தும் உரிமையாளர்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு உந்துதல், அந்த எனர்ஜியோட நாங்க அடுத்த கட்ட செயலுக்கு செய்யறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். அதான் இப்ப எப்படின்னா இந்த நண்பர்கள் வந்து கம்மியா ஓட்டுறாங்க இல்லையா, சங்க சார்பா நம்ம என்ன அறிவிச்சிருக்கிறோம்னா நம்ம உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பகுதி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்தந்த பகுதியில போய் இவர் ஒரு பகுதியில இருப்பாரு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோமசம்பேட்டையில இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கேகே நகர் வந்து ஓட்டுறாங்க. கேகே நகர்ல இருக்க வந்து ஓட்டி கம்மியான ரேட்டுக்கு ஓட்டுறாங்க. இங்க லால்குடியில இருக்கிறாங்க, இங்க வந்து ஓட்டுறாங்க. இங்க இருந்து லால்குடி போறாங்க. இந்த மாதிரி ஏரியா விட்டு ஏரியா போய் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஓட்டுற நண்பர்களுக்கு சங்க சார்பாக ஒரு எச்சரிக்கை. அந்தந்த பகுதி மக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த எங்களுக்கு அந்த ப்ரூஃப் மட்டும் கையில இருந்ததுன்னா அந்த வண்டி ஓனரும் சரி அந்த வண்டியும் சரி ரெண்டுமே வந்து சங்கம் வந்து சிறைப்பிடிக்கும், தக்க நடவடிக்கை எடுக்கும். அந்தந்த பகுதி மக்களே வந்து உங்களை கண்டிப்பா வந்து தட்டி கேட்பாங்க. அப்படிங்கறது அது நாங்க அவங்களுக்கு ஃபுல் உரிமையும் கொடுத்துருக்கோம். அது எந்த கருப்பாடா இருந்தாலும் சரி, நீ கெடுக்கிறதுக்கே பிறந்திருந்தாலும் சரி, அறுக்காம அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களை மட்டும் இல்லைங்க, எத்தனையோ குடும்பம் எத்தனையோ நண்பர்கள் ஒண்ணு இல்லாம நகை நட்டு அடமானம் வச்சு குறைக்கிறவங்க கூட கெடுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க சங்கத்தை கடவுள் மாதிரி. புரியுதுங்களா? ஒரு கோயில் மாதிரி, கோயில் இருக்கிற கருவறை சாமி மாதிரி நம்ம சங்கம் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு அதை கெடுக்கிறோம்னு நினைச்சு மத்த வாழ்க்கையை கெடுக்கிறவங்க வந்து என்னைக்கும் நல்லா இருக்க முடியாது. சோ நீங்களா திருந்திக்குங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வாய்ப்பு. கடவுள் மாதிரி நம்ம சங்கம் எல்லாத்துக்கும் ஏற்றி கொடுத்ததை கரெக்டா பயன்படுத்திட்டு நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கட்டும், உள்ள குட்டியும் நல்லா இருக்கணும். மக்களுக்குங்க பெரும்பாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு, புரிய வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பொருளை வந்து நம்ம போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கான விலையை வந்து நம்ம கொடுக்காம அந்த பொருளை வந்து நம்மளால வந்து வாங்க முடியாது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டெமோவா சங்கம்ன்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சங்கத்தினுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்னா கூட அதுக்கு வந்து சரியான ஒரு விலை வந்து நம்ம நிர்ணயிக்கணும். அந்த விலை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, நிறைய எர்த்மோஸ் உரிமையாளர்கள் வந்து சரியான நேரத்துல சங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால சரியான அறிவை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பார்ட்டிக்காரங்க ஏமாத்திட்டாங்க, இந்த பார்ட்டிக்காரங்க ஏமாத்திட்டாங்க, பைனான்ஸ்ல எவ்வளவு டைட்டா இருக்கு, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எல்லாத்தையும் நம்மளால வந்து சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியும். சரியான நேரத்துல சரியான அறிவுன்றது நமக்கு வேலை செஞ்சா போதும். இதெல்லாம் நம்மளால வந்து ஓவர் டேக் பண்ணி கண்டிப்பா வந்து நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் உன்னை வரவேற்கும்.
நாங்க எங்கனால முடிஞ்ச அனைத்து நன்மைகளும் செஞ்சு கொடுத்துட்டோம். அதை நல்ல வழியில கொண்டு போறது எர்த்மூவர்ஸ் ஆகிய நண்பர்கள் உங்க கையில இருக்கு. வேல்யூ வந்து புரியணும், சங்கத்தினுடைய வேல்யூ வந்து எல்லா இடத்தும் ஒரு உரிமையாளர்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.